உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இன்றைக்கி தேதி 31 ஜனவரி 31. இந்த வருடத்தின் முதல் மாதத்தின் கடைசி நாள். மாத கடைசி அப்படிங்கிறது தான் அப்படி மாற்றி மாற்றி சொல்கிறேன். மாத கடைசி அப்படிங்கிறது ஒரு சராசரி மனுஷனுக்கு, ஒரு குடும்பஸ்தனுக்கு எவ்வளோ பெரிய ப்ரெஷர், எப்படிப்பட்ட மென்டல் டார்ச்சர், அது என்ன மாதிரியான மன உளைச்சல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி அதே மாத கடைசி இந்த 31ஆம் தேதி நம்ம குடும்பஸ்தனுக்கும், குடும்பஸ்தனுடைய குடும்பத்தார்களுக்கும், சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் மிகச்சிறந்த மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. அவங்க மன நிறைவோடையும் மகிழ்ச்சியோடையும் மனசு முழுக்க நன்றியோடையும் இங்கே வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் நாம் இங்கே கூப்பிட்டுருவோம். இந்த மேடை உங்களுக்கான, அதாவது இந்த குடும்பஸ்தன் திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்கிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் மக்களுக்கும் நன்றி சொல்கிறதுக்கான ஒரு மேடை. இப்போது குடும்பஸ்தன் திரைப்படத்தை சேர்ந்த, அந்த திரைப்படத்துக்காக உழைத்த நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களை மேடைக்கு அழைச்சிடலாம். ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் வித் சினிமாட்டோகிராஃபர் சுஜித் என் சுப்பிரமணியம். எஸ். அடுத்ததாக எடிட்டர் திரு கண்ணன் பாலு அவர்கள். அடுத்ததா மியூசிக் டைரக்டர் திரு வைசாக் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திரு முத்தமிழ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக நிவேதிதா அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நிவேதிதாவை தொடர்ந்து ஆதன் குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இப்போ மேடைக்கு நம்ம கூப்பிட போறவங்க படத்துல ஹீரோட அம்மாவா கலக்குன குடசுநாடு கனகம் அவர்கள். அடுத்ததா குடும்பஸ்தனுடைய குடும்பஸ்தி ஹீரோயின் சான்வி மேக்னா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் மற்றும் நடிகர் திரு பாலாஜி சக்திவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திரைப்படத்தின் ப்ரொடியூசர் திரு எஸ் வினோத்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததா ரைட்டர் பிரசன்னா பாலச்சந்திரன். ப்ளீஸ் சார். இப்போ மேடைக்கு வரப்போகிறது டைரக்டர் ராஜேஸ்வர் காளிசாமி. எஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஹீரோ, ஹேட்ரிக் ஹீரோ மணிகண்டன் அவர்கள். அடுத்ததா ஜென்சன் திவாகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் வந்துட்டு சக்ஸஸ் மீட் வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சம்பிரதாயம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த சக்ஸஸ் மீட் அப்படிங்கிறது சம்பிரதாயமான சக்ஸஸ் மீட் கிடையாது. உண்மையான வெற்றி, அதுக்கு மனசு நிறைஞ்ச நன்றிகள், அதுக்கான ஒரு இடம் தான் இது. ஏன்னா வந்துட்டு முதல் வாரம் இருந்த தியேட்டர்ஸை விட 2வது வாரம் கம்மியாகும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நல்ல படங்களாக இருந்தாலுமே கூட. ஆனால் 2வது வாரம் தியேட்டர்ஸ் அதிகம் ஆகும்போது அந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 50 தியேட்டர்ஸ் 50 ஸ்க்ரீன்ஸ் அதிகம் பண்ணியிருக்காங்க.
இருக்காங்க. ஸோ இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம முதல்ல கூப்பிட போகிறது குடசுநாடு கனகம் அவர்களே. ബഹുമാനപ്പെട്ട അധ്യക്ഷ, ആദരണീയരായ ഞങ്ങളെ കലാകാരെ പ്രാപ്തമാക്കി സിനിമയിലേക്ക് നല്ല രീതിയിൽ പ്രസൻറ്റ് ചെയ്യാൻ ഞങ്ങൾക്ക് കഴിവ് പകർന്നു തരുന്ന സംവിധായകന്മാർ, ഞങ്ങളുടെ ഈ സിനിമയിലെ കുടുംബസ്ഥൻ എന്ന സിനിമയിലെ സംവിധായകൻ രാജേഷ്, പ്രസന്ന എന്നെ തേടി മലയാളത്തിലെത്തി. ഒരമ്മ വേണം. അവിടെ വന്ന് എന്നെ കണ്ടപ്പോൾ എൻ്റെ കഥാപാത്രം ആപ്റ്റാകുന്നു തോന്നുന്നു എന്ന് പറഞ്ഞപ്പോൾ തന്നെ എനിക്ക് ഒരിഷ്ടം തോന്നി. അപ്പോൾ രാജേഷ്, ശരത്ത് വന്നില്ല അല്ലേ, ശരത്ത് എന്നെ ശരിക്കും ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്ത് തന്ന്. എനിക്ക് തമിഴ് വളരെ പ്രയാസമായിരുന്നു, എങ്കിലും പറഞ്ഞു തന്നു. ഒരുവിധം പറഞ്ഞു എന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. പിന്നെ ഞങ്ങളുടെ ഒരു സിനിമയ്ക്ക് കഥാകൃത്ത് മെയിൻ ആളാണ്. കാരണം തൂലികത്തുമ്പിലൂടെ എഴുതി വെക്കുന്ന നല്ല കഥ, നല്ല കഥാപാത്രങ്ങൾ ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ ഒരു സംവിധായകന് അതിന് ജീവൻ പകർന്നു കൊടുക്കാൻ പറ്റൂ ആർട്ടിസ്റ്റുകൾക്ക്. അതുപോലെ തന്നെ കുറേ ആർട്ടിസ്റ്റുകളുടെ ഹാർഡ് വർക്ക്, കഠിനാധ്വാനം കൊണ്ടാണ് ഒരു സിനിമ തിയേറ്ററിൽ എത്തുന്നത്. ടെക്നിക്കൽ സ്റ്റാഫുകളുടെയും അതിൻ്റെ ഫുഡ് പ്രൊഡക്ഷൻ മുതൽ ഡ്രൈവേഴ്സ്, പിന്നെ പ്രൊഡ്യൂസർ ഇല്ലെങ്കിൽ ഇതൊന്നും നടക്കത്തില്ല. കാരണം സാമ്പത്തികമുണ്ടാകണം, ഇല്ലെങ്കിൽ പാതി വഴിക്ക് നിന്നു പോകും. ഒരു കലാകാരനോ കലാകാരിക്കോ അഭി എന്നാൽ മുന്നോട്ട് എന്ന സംസ്കൃത പദമാണ്. മുന്നോട്ട് നയിക്കുക എന്നാണ് അഭിനയം എന്ന വാക്കിൻ്റെ അർത്ഥം. എനിക്ക് കിട്ടിയ അറിവാണ്, അതിലും നല്ല അറിവുകളുണ്ടാകാം. അപ്പോൾ നാം ഒരു അഭിനേത്രിയോ അഭിനേതാവിനെയോ സംബന്ധിച്ചിടത്തോളം എവിടെ വരെ പോകും? ബിറ്റ്വീൻ ദ ഓഡിയൻസ് ആൻഡ് ആക്ടേഴ്സ് ഓൺലി. ഓഡിയൻസിൻ്റെ മനസ്സിലും കണ്ണിലും വരെയാണ് ഞങ്ങളുടെ യാത്ര. ആർട്ടിസ്റ്റുകളുടെ അവരാണ് തീരുമാനിക്കുന്നത്. അവരുടെ പ്രതികരണമാണ് നമ്മുടെ അവാർഡ്, ഓഡിയൻസിൻ്റെ. അപ്പോൾ എനിക്ക് എൻ്റെ സഹപ്രവർത്തകർ നിവേദിത, മണികണ്ഠൻ, മമ്മി എന്നാണ് എന്നെ വിളിക്കുന്നത്. അപ്പോൾ നമ്മുടെ എല്ലാവരുടെയും കൂടെ കൂട്ടായ്മയ്ക്ക് ഒരു പടം ഇത്രയും വേഗം ഇറങ്ങാൻ സാധിച്ചതിൽ കടവുളെ നന്ദി. എല്ലാവർക്കും സ്നേഹാദരങ്ങളോടെ എൻ്റെ നന്ദി. அவர்கள் நல்ல நல்ல படங்கள் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல படங்களையும் நடிக்க தொடங்கியிருக்கும். அவர் தன்னோட மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குவார். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முதல்ல இந்த நக்லைட்ஸ்க்கு மாபெரும் வெற்றி இது. அது தேவையானது எல்லா விதத்துலேயும். ஏன்னா அந்த விதை நெல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயமே இந்த இவங்க ஆரம்பத்தில் அந்த போட்ட வீடியோஸ் தான். அதில் மக்கள் தந்துற ஆதரவு இப்போது சினிமாவுக்கு வந்து அவங்க ஜெயிக்கிற முடிய கொண்டு வந்து விட்டுருக்குன்னா அது அவங்களுடைய அந்த கூட்டணிக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்களையும் அதுக்கு பேராக அளித்த இந்த மக்களுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன். அதாவது சமீபத்தில் ரிலீஸ் ஆன லப்பர் பந்த் ஆகட்டும், குடும்பஸ்தன் ஆகட்டும், ரெண்டுமே வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக உள்ள ரொம்ப எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு படம். ரெண்டுமே அரசியல் படம் அப்படிங்கிறத இங்கே முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எளிய முறையில் அந்த அரசியலை கடத்தி என்னன்னு சொல்கிற ஒரு விஷயமா அவர் தமிழரசன் பச்சைமுத்து பண்ணியிருந்தார்.
அதுக்கு வந்து அடுத்தபடியாக முக்கியமான அரசியலை முன்னெடுத்த நக்லைட்ஸ் குரூப் இதை படமாக்கி இதை இவ்வளோ தூரம் வெற்றிகரமாக செய்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்க அந்த கடின உழைப்பு அந்த அந்த அதாவது ஒரு படத்தில் வந்து கருத்தை சொல்கிறது வந்து அது கருத்தாக போயிடும், பிரச்சாரமாக போயிடும். அப்படி இல்லாமல் வாழ்வியலை கலந்து சொன்ன அந்த அருமையான ஒரு என்ன சொல்ற ஒரு பதமான ஒரு விருந்துக்கு தான் இந்த ஆதரவு. கலை வந்து டு டீச் அண்ட் டிலைட்னு சொல்லி ஃபிலிப் சிட்டி சொல்லுவான். அது மாதிரி வந்து கலாபூர்வமாக அணுகும்போது அந்த படைப்பு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறதுக்கான உதாரணம் தான் இது. அவங்க சொன்ன அந்த கதைக்கு திரு மணிகண்டன் அவர்கள் அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவர் நடிப்புங்கிறது வந்து சொல்ல தேவையில்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டு ஆக்டர். ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இவங்க அந்த மொழி தெரியாதன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஹீரோயின், அது ஒரு படத்தில் முகபாவனைக்கு வந்து லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் அந்த லாங்குவேஜ் அப்போ தான் வந்து அதுவும் டைலக்டு கொங்கு டைலக்டில் பேசி அந்த முகபாவத்தை நிறைய சிம்பிள் சொல்லுவீங்க, அதை வந்து அந்த விஷயத்தை வந்து கடத்துறதுங்கும் போது அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ண உங்கள் டீமுக்கு உண்மையிலே பாராட்டுகள். அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க. அதேமாதிரி நான் கேள்விப்பட்டேன், தனமாக தான் நடிக்கிறதா இருந்த அந்த ரோலை இவங்க அருமையாக பண்ணியிருந்தாங்க, அதுக்கு குரல் கொடுத்துருந்தாங்க. அது பாருங்க, அந்த குரலும் இந்த இந்த அம்மாவோட நடிப்பும் இணைஞ்சு எப்படி ஒரு படம் அவ்வளவு ஆடியன்ஸ் அந்த கேரக்டரை உள்ளே போக செய்யறதுங்கிறது அதான் ஆர்ட், அதான் ஆர்ட். ஏன்னா நம்ம தமிழகத்தில் நிறைய இடத்துல வேறு வேறு மாதிரி மொழி இருக்குது, திருநெல்வேலி இதுன்னு. அப்போ பர்டிகுலர் இந்த கொங்கு மொழியிலேருந்து அதை ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு தன்மை இதுக்கு வந்தோடனையும் அந்த மொழி இடியெல்லாம் கடந்து அந்த ஆர்ட் உள்ளே போகுது பாருங்க, அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் எல்லா பேசக்கூடிய மக்களுக்குமான மைய பிரச்சனையை எடுத்துக்கிட்ட அந்த குடும்பஸ்தன். அந்த டைட்டில் வந்து வெரி முக்கியமானது. அந்த டைட்டிலை கண்டெம்பரரியாக சொன்னது மிக மிக முக்கியமானது. அதுதான் வந்து இந்த படத்தினுடைய அந்த கண்டெம்பரரியான பாலிடிக்ஸு, கண்டெம்பரரியான அந்த வாழ்வியலை சொன்ன இந்த அத்தனை பேருக்கும் அதை எழுதின பிரசன்ன பாலச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் இந்த படத்தில் மிக முக்கியமாக அந்த கொங்கு பாஷையை பேசி அந்த சுந்தரராஜன் சாரினுடைய அந்த நான் பல படங்களில் பார்த்துருப்போம். ஆனால் அதை தாண்டி இந்த கேரக்டராக அவங்க அப்பாவா வாழ்ந்த ஒரு எஃபெக்டை கொடுக்கறதுக்கு காரணம் அந்த ஸ்டேஜிங். ராஜேஸ்வரன் காளிசாமி அதை வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். இது ரொம்ப அதேமாதிரி ஜென்சன் திவாகர்லாம் நடிப்பார் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே மேண்டேட்ரி. அது இப்போ லப்பர் பந்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் அவருடைய எல்லா நக்லெட்ஸு அவர் மஞ்சள் நோட்டீஸ்னு இடையில ஒன்று பண்ணார், அந்த வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். அவர் ஒரு எஃபர்ட்லெஸ் ஆக்டர். இந்த டீமே வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான ஆக்டிங் கொடுக்குறாங்க அந்த நக்லைட்ஸ் டீம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த 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 கொங்கு பூமியிலேருந்து பிறந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டும் மட்டும் பண்ணலை, பொலிட்டிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் பிரசன்னா தான், பாலச்சந்திரன் அவர்கள் தான். ஏன்னா நான் பல பேட்டிகளை நான் பார்த்துருக்கேன். ராஜேஸ்வரன் காளிசாமி அவர் எங்கள் வீட்டில் புக்கு படிக்கவே சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவர் வீட்டில் போனால் புக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த இது, அதை வந்து இவங்களுக்கு வந்து கடத்தினது, அதை சிம்பிளிஃபை ஆர்ட்டாக மாற்றி அவங்க கொடுத்தது, இதை
அந்த ஒருத்தர் தயாரிப்பாளர் அவங்க ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இது உடனே தயாரிக்கல. அவர் ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சினிமாக்காரர் யாரு? இதான் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அவரை வந்து தயார் பண்ணி பண்ணது, இன்வெஸ்ட் பண்ண வச்சது. எப்பயோ சொன்ன கதைக்கு அப்படின்னு சொல்லி நான் பேட்டியில் பார்த்தேன். அது பண்ணது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வந்து வெறும் இந்த கருத்தை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொல்லலை. ஒரு படமாக்கி அவங்க ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் நான் பேட்டியில் பார்த்துருக்கேன். அதில் வச்சு சொல்கிறேன் நான். திரு மணிகண்டன் அவர்களுடைய பாட்டு ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து வெறும் நடிச்சுட்டு மட்டும் போகல. ஏன்னா நான் என் டப்பிங்கில் கூட பார்த்துருக்கேன். நான் அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட எல்லாமே அவருக்கு வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ படித்தவன் அந்த கருத்தை ஏற்றுக்குவான். ஆனால் வெகுஜனம் ஏற்றுக்கிற மாதிரி யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. அதை வெகுஜனத்துக்கு கூட கடத்துறதுங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இந்த ஆர்டிஸ்டனோட ஒத்துழைப்பா அனைத்தும் தேவை. அதுதான் அவருடைய சிறப்பான ஒரு விஷயம். அந்த கதையை அணுகிறது. அவர் பேட்டியில் நான் பார்த்துருக்கேன். குட் நைட்டுக்கு முன்னாடி இந்த கதை சொல்லிட்டாங்களாம். ஆனால் அதுலேருந்து ப்ராசஸ் நடந்து அதை வந்து மனசில் வச்சுட்டு அதை வந்து இவர் நினச்சிருந்தா 2 படம் போய் அப்படி தவிர்த்துருக்கலாம். ஆனால் அந்த அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த குணம் இருக்கு இல்லைங்க, அந்த குணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க மணிகண்டன். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுங்கிறது வந்து இந்த காலத்தில் ரொம்ப அரிதுன்னு அரிது. அது ரொம்ப சிறப்பான நீங்கள் செஞ்சுருக்கீங்க. முக்கியமாக இந்த இடத்துல இந்த ஃப்ரெண்டு இதெல்லாம் நியூ ஃபேஸு. அதேமாதிரி என்னை அடித்தவர் இவர் கேரக்டராக அந்த இவங்க சோமசுந்தரத்தினுடைய ஒய்ஃபாக நடித்தவங்க. நீங்களே பிரமாதமான அது எப்படி அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுங்க. குரு சோமசுந்தரம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவர் நல்லா நடிப்பார் அப்படிங்கிறது. அவருக்கு 2 படம் வந்திருக்கு இந்த டயத்தில். அது 2த்துக்கும் பாராட்டு வாங்கியிருக்காரு. அது பிரத்யேகமாக சொல்ல தேவையில்லை. அந்த அளவுக்கு அவர் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து இப்போ மணிகண்டன் பேட்டியில் சொன்னார், குருனாவும் நானும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாங்க. அது வந்து பண்ணது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். நான் நிறையா பேசணும்னு ரொம்ப இருக்குது. ஆனால் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால நான் பேசுகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த படத்தில் 2 டைலாக் வரும். அதாவது அவர் சொல்லுவார், தன்மானமாக ஓங்கி அடித்தோன்னே என்னை அந்த ஃப்ரெண்டு அடித்தோன்னுமே அவருக்கு கோவம் வந்து என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். அதே மாதிரி அப்பா, நீங்கள் அப்பா மாதிரி சார் அப்படின்னு அதானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த முதலாளி பார்த்தோன்னே டக்குன்னு மாதிரி மன்னிப்பு கேள்றான்றார். இதே மனநிலையில் தான் சுந்தரராஜன் சார் அந்த சீனில் லாஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் வரும்போது வந்து அந்த 3 லட்சமோ என்னமோ தரேன்னு சொல்லிட்டு 1 லட்சம் தரங்கும்போது விடுன்னு அட்ஜஸ்ட் பண்ணுவார். 2 பேர் அப்பாவோட மனநிலையும் அதுதான். இவருக்கு லாஸ்ட்டில் ஒன்று பேசுவார் பார்த்தீங்களா இந்த மணிகண்டன், இந்த காசு எல்லாம் பிச்சு எடுத்துட்டா நான் வெறும் இதான்னு சொல்லிட்டு, இதுதான் பாலிடிக்ஸ். மார்க்ஸ் சொன்னது ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இஸ் டிசைடட் ஒன்லி பை எக்கானமி. அதை அருமையாக வெளிப்படுத்தியிருக்காரு பாலச்சந்திரன். வாய்ப்புக்கு நன்றி. இன்டர்வியூஸில் ஆகட்டும், இங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஹீரோயின் பற்றி சொல்லும்போது பயங்கரமாக நடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க சொன்னது எதுவுமே மிகையே இல்லை. ஷீ டிசர்வ்ஸ் ஆல் த கிரெடிட் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. அழகான சான்வி மேக்னா இப்போது சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணலை. நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முதல் படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கு ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் மீ. மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் அ பிளெஸ்ஸிங் டு மீ. அதுக்கு
எல்லாருக்கும் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் பேருனா தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் ஃபார் அ மூவி. அதுக்கு ரொம்ப நன்றி. செகண்ட், டு கெட் அ வண்டர்ஃபுல் டீம், such a hardworking, talented, brilliant team. I'm really very fortunate. I have just done my duty. That is what I feel. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. Everybody on the stage ரொம்ப நன்றி. Thanks for having me. I would love to do 100 more films with you all, given a chance. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் to my family and my friends who have supported me, அவங்க ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஹைதராபாத்தில். ஏன்னா இப்போ ஹைதராபாத்துக்கு இப்போ எப்படி ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்டாங்க. ஐ செட் வெரி வெரி சூன். இட்ஸ் கோயிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ வித் தட் பிளெஸ்ஸிங்ஸ் ஐம் ஹியர். அதுக்கு என்னோட ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. டு மை தமிழ் டியூட்டர் தேவிகா அக்காக்கு ரொம்ப நன்றி. இன்னும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மக்களுக்கு வெண்ணிலா கேரக்டருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட், லவ், இன்னும் ஆக்செப்டன்ஸ் வந்துருச்சு. அதுக்கு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துருச்சு. ஏன்னா ஐ ரியலி want a wife like you அந்த மாதிரி. I was really happy that and they could relate with my character. அதுக்கு I'm very 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 happy. அவ்வளோ பியூட்டிஃபுல் எழுதுனாங்க. அதுக்கு பிரசன்னா சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராஜேஷ் சார், டு மேக் இட் ஹேப்பன், ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஒரு டைலாக் இருக்குது இந்த படத்தில் லாஸ்டில். we all know how beautiful Manikandan sir is. He has made the whole theater clap and cry. அந்த மோனோலாக் மக்கள் எல்லாரும் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க. நானே ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன். அந்த தட் டைலாக் சார், ஐ ஃபீல் திஸ் ஒன் டேக் அவே ஃப்ரம் த ஃபிலிம் எனக்கு. ஏன்னா ஒரு பர்சனோட வேல்யூ இஸ் டு பி is what they actually are. It is not the money associated to them. It is not any materialistic things or any relationship. I think with that monologue, sir, you made us all cry. Adukku I feel that's a greatly written monologue, sir. So I think to make us believe, to make us understand, to teach ellarku that you should love a person for who they are, not for anything else. That is my biggest takeaway film la. And every kudumbasthan, be it a man or a woman, ellarku enakku romba respect adhigama aiduchu. I think that's all. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Thank you very much. நிறைய actually I wanted to speak more. இப்போ I'm just very overwhelmed by the response. Thank you. நன்றி சான்வி. ஆனால் எந்த நம்பிக்கையில் ஓடுவோன்னா, நமக்கு முன்னாடி ஓடுறவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஓகே நம்மளும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி சினிமாவில் சாதாரண நிலையிலேருந்து உயரமான நிலைக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை. அப்படி தான் கண்டிப்பாக ப்ரொடியூசர் சரின்னு சொல்லணும். அவர் வந்து சினிமாவில் ஒரு சாதாரண மேனேஜராக, அதுவும் சொல்லணும் சாதாரண மேனேஜர் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னாலே வந்து அவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்கணும், இல்லை பணக்கார ஒருத்தரோட மகனாக இருக்கணும், ப்ரொடியூசர், அந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்கும்போது தன்னோட உழைப்பால் உயர்ந்து அந்த இடத்துக்கு வர்றவங்க நமக்கு நம்பிக்கை கொடுக்குறவங்க இல்லையா. அப்படி அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தர் தான் அவர். அந்த இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து எப்படி வேணால் வரலாம், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனால் திறமை இருக்கிற இடத்துல நேர்மையும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வினோத் சார் தான். திறமையும் நேர்மையும் சேர்ந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அது நிறைய பேருக்கு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. ஸோ அவர் சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. முதல்ல மேடம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றி மேம். அப்போது எங்கள் டீமில், குடும்பஸ்தன் டீமில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். ரொம்ப பெருசாக இருக்குது. எங்கள் ஹீரோலேருந்து எல்லாருமே மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் சப்போர்ட் பண்ணுங்காட்டிக்கு தான்
மேனேஜராக இருந்து நானும் வேலை செஞ்சு ஒரு ப்ரொடியூசர் ஆகிற அளவுக்கான இடத்துக்கு என்னை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், என்னோடய ரைட்டர் பிரசன்னா அண்ணன். அவரை பற்றி சொல்லணுன்னா எனக்கு மிக பெருசாக இருக்குது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் ஒன்றுமே இல்லாத காலத்துலேருந்து அவர் கூட இருந்து வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி நான் அவர் கூட இருந்து ப்ரொடியூசராக வந்து இந்த படத்தில் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது ஜனவரி 10 அனௌன்ஸ் பண்ணோம். ஜனவரி 18 ட்ரைலர் லான்ச் பண்ணோம். கரெக்டாக எங்களுக்கு ஒரு வாரம் தான் டைம் இருந்துச்சு ரிலீஸ்க்கு. அப்போ இருந்து பிரசன்ட் மீடியா 18th எங்களோட ட்ரைலர் லான்ச்சு, 23rd நாங்கள் ப்ரெஸ் ஷோ பண்ணோம். இப்போ இன்றைக்கி இங்கே வந்து 31st இங்கே நிற்கிறோம். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பிரசன்ட் மீடியா. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி சார். தான் வந்து எல்லாரோடையும் எல்லா சீன்ஸையும் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போது தாவணி கனவுகள்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் வந்து பாக்யராஜ் சார் வந்து ஒரு மாதிரி சீன் வரும்போது சில்லறையை கீழே போட்டுட்டு தன்னோட தங்கச்சிங்கெலாம் தேட சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த நிலமையில கூட இல்லை, யாரும் தேடுற நிலமையிலையும் இல்லை. அதனால நிறைய படங்கள் தவிர்க்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு குடும்ப படமாக குடும்பஸ்தனை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா அது ரைட்டர் சாரோட ஒரு வெற்றின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க தெரியுமா, பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை அப்படின்னு. அதை ரொம்ப அழகாக வந்து காமெடியாக சொல்லியிருப்பார். அந்த அழகான கதைக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த வெற்றி உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலையை கொடுத்துருக்கு, அதை எங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார். இந்த அரங்கில் கூடியிருக்கும் பத்திரிகை துறையை சார்ந்த பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும், இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ராஜேஷும் சந்தித்து 10 ஆண்டுகள் நிறைவடையுது இந்த 25ஓட. 2015 திரைப்படங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரசனை சார்ந்த ஒரு உரையாடலில் தொடங்கி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திரைப்படத்தை எடுத்து முடித்து அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்றைக்கி இந்த மேடையில் நான் நிற்கிறேன் அப்படின்னா ஒரு கனவு போல இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசியிருக்கோம், ஒவ்வொரு நாளும் இதை பற்றி சிந்தித்திருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் இதற்காக திட்டமிட்டிருக்கோம், ஒவ்வொரு நாளும் இதற்காக உழைச்சிருக்கோம். அந்த உழைப்பில் எங்கள் கூட சேர்ந்து பயணித்தவங்க, நக்கலைட்ஸில் இருக்கக்கூடிய, முன்பு இருந்த, இப்போது இருக்கிற அனைவருக்கும், நக்கலைட்ஸ் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் நஞ்ச உழைப்பு கிடையாது. வாரம் 7 நாளும் ஷூட்டிங் நடக்கும் கோயம்புத்தூரில். இரவு பகல் இல்லாமல் அந்த வேலை நடக்கும். ஓயாத ஒரு எந்திரத்தை போல் நக்கலைட்ஸுங்கிற ஒரு சேனல் எங்களுக்கு பின்னால் இயங்கி இருக்கு. அவ்வளவு மனிதர்களுடைய நம்பிக்கையும் உழைப்பும் வியர்வையும் அதில் கலந்துருக்கு. அதுக்கு நான் என்றென்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். அடுத்ததாக, நக்கலைட்ஸுங்கிற சேனல் தொடங்கி 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 ஆண்டுகளும் எங்களுடைய கரம் பிடித்து எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவையும் ரசித்து மகிழ்ந்து அதை பாராட்டி நாங்கள் தடுமாறும்போது எங்களை விமர்சித்து எங்களை நல்வழிப்படுத்திய தமிழக மக்களுக்கும் அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு பெரிய ஆதரவு இல்லாமல் 8 ஆண்டுகள் எங்களால் கடந்து வந்திருக்க முடியாது. எங்களுடைய முதல் வீடியோவோட பட்ஜெட் 250 ரூபா. அந்த 250 ரூபாய்ங்கிறது வாகனத்துக்கான பெட்ரோல் செலவும் டீ பிஸ்கெட் செலவு தான். கிட்டத்தட்ட 1 வருடம் அப்படி தான் போச்சு. முதல் ஆண்டு யாருக்குமே எந்த ஊதியமும் கிடையாது. வெறும் நம்பிக்கை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம வேலை செய்வோம், அதுக்கு ஒரு பலன் இருக்குங்கிற நம்பிக்கையை மட்டுமே வச்சு எங்கள் கூட சேர்ந்து உழைத்த எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக, சினிமா அப்படிங்கிற ஒரு இடத்துல தடைகள் அப்படிங்கிறது நிறையா இருந்திருக்கு. நாங்கள் ஒரு சினிமா பொறுத்த வரைக்கும் 1 வருட குழந்தை தான்.
ரொம்ப பெரிய அனுபவசாலி போலவோ அல்லது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியோ அப்படி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு அனுபவம் இருக்குல்ல, அதை பற்றி சில விஷயங்கள் பேச முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, இங்கே சில மித்ஸ் இருக்குது. அந்த மித்ஸ் வந்து திரும்ப எல்லாரும் அதை பற்றி ரீகன்சிடர் பண்ணணும், அதை பற்றி ஒரு ஒரு மறு விசாரணை நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். சினிமா வேறு, யூடியூப் வேறு அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்படி சொல்கிறவங்க ஒன்று யூடியூப்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும், அல்லது சினிமானா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும். அது இல்லாமல் இது ரெண்டும் வேறு வேறு. யூடியூப்பில் தான் நாங்கள் சினிமாவுக்கான பயிற்சியை எடுத்தோம். யூடியூப்பில் நாங்கள் சினிமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். என்ன, யூடியூப் நமக்கு ஒரு 10 நிமிஷம் அவகாசம் கொடுக்கும். சினிமாங்கிறது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவகாசம் கொடுக்கும். அந்த 10 நிமிஷம் சினிமாவில் இருக்கிற லிபர்ட்டி கூட யூடியூப்பில் இருக்காது. யூடியூப் இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்டான மீடியம். 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணி உங்கள் 10 நிமிஷமும் நீங்கள் வச்சுருக்கணும். உங்கள் கூட முதல் நிமிஷமே நீங்கள் உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் எங்கேஜ் பண்ணணும். இல்லைன்னா அவன் அடுத்த சேனலுக்கு ஸ்க்ரால் பண்ணி போயிடும். சினிமாவில் கூட 200 ரூபா கொடுத்து உள்ளே வந்துட்டோங்கிறதுக்காக ஒரு அரங்கத்துக்குள்ளே பல்ல கடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. யூடியூப்பில் அப்படி கிடையாது. யூடியூப்பில் பல வகையான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் சின்சியராக சினிமாவுக்காக வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. யூடியூப்புங்கிறது நக்கலைட்ஸ் போன்ற ஒரு சேனலோ இல்லை வேறு எந்த சேனல் மாதிரியோ அப்படியான ஒரு கற்பனை இருக்கா? அது மட்டும் இல்லை. யூடியூப்புங்கிறதுக்குள்ளே எண்ணற்றவங்க அவங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸை எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்குள்ளே அவ்வளோ உயிர் இருக்குது, அவ்வளோ உழைப்பு இருக்குது, அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அது வெறுமனே யூடியூப்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு புறங்கையில் அதை தள்ளிட வேண்டாம்னு சொல்லி நான் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே கனவும் நம்பிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு உழைப்பை போட்டு எவ்வளோ பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைச்சதை போல் அவங்களுக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது, பெரிய பண வசதி இருந்தால் தான் இந்த ஊடகத்துக்குள்ளே வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. எங்களோட நிறுவனத்துக்கு பேர், நக்கலைட்ஸை ஓன் பண்ணுற நிறுவனத்துக்கு பேர் எறும்புகள் நெட்வொர்க். அந்த நிறுவனத்துக்கு ஏன் எறும்புகள் நெட்வொர்க்னு பேர் வச்சோன்னா, அது ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை. எறும்போட புத்தை நீங்கள் எத்தனை முறை கலைச்சி போட்டிங்கனாலும் அது திரும்ப கட்டும். அதுக்கு பில்டிங் மட்டும்தான் தெரியும். அது எத்தனை முறை நீங்கள் அந்த புத்தை இடிச்சிங்கனாலும் உடச்சிங்கனாலும் அது திரும்ப திரும்ப ரீபில்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன சரிவு வந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம வேலையை செய்யணுங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான் எறும்புகள் நெட்வொர்க்னு எங்கள் நிறுவனத்துக்கு நாங்கள் பேர் வச்சுக்கிட்டோம். இதில் எவ்வளோ சிக்கல்களை நாங்கள் சந்தித்து வந்திருக்கிறோம். அது ரொம்ப சாதாரணம் தான். எல்லாரும் சந்திக்கிற சிக்கல்கள் தான். ஒன்றும் அசாதாரணமான சிக்கல்களெல்லாம் நாங்கள் சந்திக்கலை. எல்லா சராசரி மனிதர்களும் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற சிக்கல்களை தான் நாங்களும் சந்தித்தோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் கடலில் தத்தளிக்கிறவனுக்கு ஒரு 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 மரக்கட்டையோ ஒரு ஒரு பிடிமானம் கிடைப்பது போல் எங்களுக்கு நக்கலைட்ஸ் தொடங்கிய நாளிலிருந்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் எங்களை ஒரு களம் போல் கூட இருந்து காத்து எங்களை இன்றைக்கி வந்து கரையேற்றிருக்குன்னு நான் சொல்லணும். ஏன்னா அன்றைக்கி எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எங்களுடைய ஐடியா, அது ஒரு வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் பதிவேற்றுவோம். ஆனால் அதனுடைய நேர்மையும் அந்த அந்த கண்டென்ட்டில் இருந்த ஒரு தரத்தையும் மதித்து எங்களை பாராட்டி ஒவ்வொரு முறையும் உற்சாகப்படுத்தி, ஏன்னா நாங்கள் நேர்காணல் கொடுக்காத பத்திரிகைகளே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா பத்திரிகைகளையும் எங்களுடைய நேர்காணல் இருக்குது. அப்போது அப்படி ஒரு வரவேற்பு, அதனுடைய எங்களை வேல்யூ பண்ணி இதை செய்யணும் அப்படின்னு பத்திரிகைகளுக்கு தோன்றியது இல்லையா? அதை ஒரு பெரிய பேரன்பாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி அது மட்டுமே தான் எங்களுக்கான ஒரு ஒரு சோலுக்கான ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல் இருந்துச்சு. வேறு எதுவும் இல்லை. அடடா நம்மளை பாராட்டுறாங்கன்னு அந்த பாராட்டு தான் அப்படியே தட்டி கொடுத்து 8 வருடம் கழித்து இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன். நாங்கள் நக்கலைட்ஸ் தொடங்கி ஒரு ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு விகடன் விருது வழங்கப்பட்டது. அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டுன்னு அதை என்னால் சொல்ல முடியாது. ரேடியோ சிட்டியில் எங்களை கூப்பிட்டு அவங்க பாராட்டி நிகழ்ச்சி நடத்தினாங்க. இப்படி எண்ணற்ற ஊடகங்கள்லேருந்து எங்களை பாராட்டியிருக்காங்க, வாழ்த்தியிருக்காங்க. எங்களை பற்றியான ஆர்டிகிள்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய அறையில் நான் ஒரு பெரிய கலெக்ஷனே வச்சுருக்கேன். அது ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன்.
அது எல்லாத்தையும் கலந்து இந்த 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 திரைப்படத்துக்கு பிறகு அதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வெளியிடணும்னு எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. ஏன் அப்படின்னா, சாதாரண மனிதர்கள் போராடி போராடி தோற்றுருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சரியான வேலையை செய்யும்போது, அதை முழு நேர்மையோடு செய்யும்போது, நிச்சயமாக அதற்கான ஆதரவும், அதற்கான ஒரு ஒரு பக்கபலமாக ஊடகங்கள் நிற்கும் அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய பயணம் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அம்முச்சிங்கிற ஒரு வெப் சீரிஸை 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அது ஆஹா ஓடிடியில் இருக்குது. அதனுடைய சீசன் 1 சீசன் 2 ரெண்டுமே ஆஹா ஓடிடியில் இருக்குது. சீசன் 2 ஆஹாக்காக நாங்கள் பண்ணோம். ஒரு சினிமா போலவே அதை யூனிட் வச்சு பண்ண ஒரு வெப் சீரிஸ் அது. அது இங்கே தான் ஸ்க்ரீனிங் பண்ணோம். கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் அது நான்ஸ்டாப்பாக ஓடிச்சு. இன்டர்வலே கிடையாது. அத்தனை பத்திரிகை நண்பர்களும் பிரேக்கே எடுக்காமல் அதை முழுசாக உட்காந்து பார்த்துட்டு, அதை சினிமா போலவே நினச்சி கருதி அதை பாராட்டி, அதை பற்றி எழுதாத பத்திரிகைகள் கிடையாது. அதை அவ்வளோ பாராட்டி எழுதுனாங்க. அது வெளிவந்த காலத்தில் ஆஹா ஓடிடியில் மிக அதிகம் பார்க்கப்பட்ட வெப் சீரிஸ் அதுதான், அம்முச்சி தான். அதற்கு காரணமும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். அன்றைக்கி நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம். எங்களை இங்கே இருக்கிற யாரையுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் கிடைச்ச ஆதரவுங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது கொடுத்த உற்சாகம் தான் அடுத்து ஒரு சினிமா பண்ணுங்கிற ஒரு தைரியம் வந்தது. இந்த திரைப்படமும் குடும்பஸ்தன் திரைப்படமும் பார்த்த அன்னைக்கு காலையில் பார்த்தாங்கன்னா மதியானத்திலிருந்து பத்திரிகை நண்பர்களுடைய தோழர்களுடைய ஆதரவான பாராட்டுதல்கள் வந்து வெளிவர ஆரம்பிச்சது. அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. அடுத்த நாள் நடந்தது ஒரு பெரிய கோலாகலமான திருவிழா. அந்த திருவிழாவுக்கான முன்னறிவிப்பு செய்தது பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். உங்கள் எல்லாருக்கும் நான் இன்றைக்கி என்னுடைய சிரம் சார்ந்த நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை. எங்கள் வேலையை செஞ்சோம், அவ்வளோதான். ஆனால் அந்த வேலையினுடைய நேர்மையும் தரத்தையும் மதித்து நீங்கள் உங்களுடைய மேலான ரிவ்யூஸை கொடுத்து இன்றைக்கி இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து எல்லா ஊர்களையும் எல்லா அரங்குகளும் நிறைஞ்சு குடும்பமாக இதை போய் சிரித்து கொண்டாடி இந்த படத்தை எல்லோரும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா திசைகளிலிருந்தும் வாழ்த்துக்கள் தினமும் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன நன்றி கடன் செலுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய எதிர்காலத்தில் செய்யக்கூடிய எல்லா திரைப்படத்தையும் இந்த படத்துக்கு எந்த நேர்மையான உழைப்பை கொடுத்தோமோ அதுக்கு குறையாமல் கொடுப்போங்கிறது மட்டும்தான் இதுக்கான ஒரு நன்றியாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். மியூசிக் டைரக்டர் திரு வைசாக் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். ஆரம்பிக்கிறது ராஜேஸ்வருக்கு ரொம்ப நன்றி. அவர் இந்த படத்தில் என்ன மியூசிக் டைரக்டராக தேர்வு செஞ்சதுக்கு. லைக் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ண படம். கண்டிப்பாக இது மக்கள்கிட்ட போய் சேரும், நல்ல படமாக போய் சேரும்னு அவங்க அதுக்காக தினம் எவ்வளோ உழைச்சிருக்காங்கன்னு நான் ரொம்ப பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். அது ராஜேஸ்வர் மட்டும் இல்லை, அதுக்கு எடிட் ஒர்க் பண்ண கண்ணன், அது கூடவே அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த மொத்த டீம், க்ரூ. ஸோ இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது ஏன் இவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற டவுட் எனக்கு இருந்தது. ஜஸ்ட் அனதர் பண்ணிடலாமே, ஸோ ஒரு பாட்டை இதோட நிறுத்திடலாமே, இல்லை ஒரு எடிட் பேட்டர்னை நீங்கள் இங்கே நிறுத்திடலாமா, ஒரு 7 எடிட் போவோம், ரஷ் கட் ஒன்று முடிஞ்சு, இப்படி இத்தனை ப்ராசஸ் இவங்க பண்ணாங்க. நம்ம ஆனால் அப்படியே சைடில் க்ராஸ் செக் பண்ணுறேன், இத்தனை டைம் பண்ணுவாங்களா, ஒரு படத்துக்கு இவ்வளோ பண்ணுவாங்களான்னு அவங்க அவ்வளோ க்ராஸ் செக் பண்ணுறேன். பட் இல்லை, இவ்வளோ பண்ண தேவையில்ல, பட் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில அப்படின்னு அந்த கேள்வியெல்லாம் எனக்கு இருந்தது. ஸோ அதோட பதில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த சக்ஸஸ் மீட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நான் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு இதுக்கு எனக்கு பின்னாடியும் லைக் இண்டி டு ஃபிலிம் மியூசிக்குன்ற போது மிகப்பெரிய மேன் பவர் வேணும். அதை விட ரொம்ப முக்கியம் ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் நமக்கு தேவைப்படும். ஸோ அப்படி இதில் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலையும் பேக்கப் பண்ணது சந்தோஷ் அண்ட் டீம். ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதை விட பக்கபலமாக என்னோடய ஃபேமிலியும் சரி, ஈச் அண்ட் எவ்ரி டைம் சரி, ஓகே அவன் படம் ஒர்க் பண்ணுறான், ஃபஸ்ட்டு படம்
ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டா போக முடியாது. நான் டே அண்ட் நைட் இங்கேயே இருந்திருக்கோம். நைட் இங்கேயே தூங்கியிருக்கோம். ஸ்டுடியோலேயே தூங்கியிருக்கோம். வர முடியாது. அவங்க ஆசையை எங்கேயா போகணும். இந்த மாதிரி விட்டு கொடுத்த என் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் இதை வந்து லைக் ஒரு தைரியமாக ஒரு 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 ஸ்கிரிப்டை நம்ம எடுக்கும்போது இந்த சினிமாக்குள்ளே இது எப்படி ரிவால்வ் ஆகுது, இண்டி மியூசிக் டு இதுங்க ஒரு சினிமான்னு வரும்போது நம்ம அதை எப்படி சூஸ் பண்ணணும், இல்லை அதை என்ன எப்படி ஷேப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக சப்போர்ட் பண்ணது திங்க் மியூசிக். ஸோ அதில் முக்கியமாக சந்தோஷ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா. ஸோ ஃப்ரம் த ஸ்டார்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டை ஃபைன் பண்ணி அதை எப்படி காயின் பண்ணுங்கிற வரைக்கும், அண்டு அது கூடவே பேரலி சக ஆர்டிஸ்ட்டையும் நான் எவ்வளோ வேல்யூ பண்ணோங்கிறதுலையும் அவங்க ரொம்ப கவனமாக அதில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு திங்க் மியூசிக் ஃபேமிலி. அது பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணனால தான் இந்த படம் எனக்கு கிடச்சிது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை கொண்டு போய் சேர்த்ததுக்கு, மக்கள்கிட்ட ரொம்ப சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மியூசிக் டைரக்டர் திங்க் மியூசிக் பற்றியும் திங்க் மியூசிக் சந்தோஷ் பற்றியும் நிறைய பேசினார் இல்லையா? அப்போ அவர் இந்த படத்தை பற்றி சில வார்த்தைகள் பேசுனா நல்லா இருக்குமா? அவரையும் சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் தி கிரேட் சப்போர்ட் ஃபார் திஸ் குடும்பஸ்தன். எனக்கு ஒரு 1 வீக்காக உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் இந்த படத்தை வந்து பார்க்க முடியல. லேட்டானது காரணம்னா இப்போ தான் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே டைரெக்டாக இங்கே வரேன். இந்த வீக்கெண்ட் தான் பார்க்கணுன்னு நினச்சேன். ஸோ நேற்று நைட்டுக்கு கால் வந்தது, இது மாதிரி இன்றைக்கி சக்ஸஸ் மீட் இருக்குது, தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இருக்குது, ப்ளீஸ் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. சரி, படத்தை பார்க்காம நம்ம வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி பேசணும் அப்படின்ட்டு டைரக்டராக இருக்கட்டும், மணிகண்டனாக இருக்கட்டும், ப்ரொடியூசர், வைசாக், என்டையர் க்ரூக்கு நான் வந்து கால் பண்ணி பேசணும்னு நினச்சேன். பட் இப்போ பார்த்துட்டு அப்படியே இப்போ தான் வந்து சொல்கிறேன், சான்ஸே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஸோ ஹாப்பி. இந்த 2025 வந்து குடும்பஸ்தன் வந்து இட்ஸ் அ வார்ம் வெல்கமிங் டு தி கோலிவுட் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி திங்க் மியூசிக்கில் வந்து நிறைய புதுமுக இயக்குனர்களுடைய கொலாபரேஷன் அதிகமாக நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். கடந்த 2 வருடங்களில் பார்த்தீங்கன்னா குட் நைட், போர் தொழில், தாதா, பார்க்கிங், ஜோ, ப்ளூ ஸ்டார், சொர்க்கவாசல், இந்த மாதிரி எல்லா டெபியூ கம்போசர்ஸ்ன்றது வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 5 டெபியூ டைரக்டர்ஸ், டெபியூ கம்போசர்ஸ்ன்றது வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த வகையில் இந்த வருடம் நம்ம ராஜேஸ்வரருடைய ஆரம்பம் வந்து ரொம்ப சான்ஸே இல்லை, பெரிய ஒரு கிக் ஸ்டார்டிங் இயர் ஆஃப் 2025ன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது மணிகண்டனுடைய ஐ திங்க் 4th கொலாபரேஷன் நினைக்கிறேன். சிலுக்கருப்பட்டி, குட் நைட், லவ்வருக்கு அப்புறம் குடும்பஸ்தன் வந்து இட்ஸ் 4th கொலாபரேஷன் ஃபார் திங்க் மியூசிக். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ப்ரொடியூசர் ஒரு நாள் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வராரு, வினோத். இது மாதிரி திங்க் இண்டியில் நீங்கள் வந்து வைசாக்ன்ற ஒரு கம்போசரை வந்து நீங்கள் லான்ச் பண்ண அந்த கம்போசரை நாங்கள் எங்கள் படத்துக்கு வந்து வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும் போது யாருங்க ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது மணிகண்டன் அப்படின்னும் போது, மணிகண்டன் இஸ் வெரி சூஸி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் செலெக்ஷன்ஸ். ஸோ அதுவே ஃபஸ்ட்டு ரவுண்டே வந்து ஓகே, நம்ம கதை கேட்கணும் அவசியம் இல்லை, மணிகண்டன் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் நிறைய ஆடிட் பண்ணி தான் வந்து இதை செலக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இதுதான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து நிறைய அவங்களுக்கு நிறைய இது இருக்குது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சினிமாக்காரன்ற ஒரு இதில் வந்ததுனால எனக்கு வந்து ஒரு மணிகண்டன் கால் பண்ணி கேட்கணுமா, இது நீங்கள் பண்ணுறீங்களா, வைசாக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து கேட்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன். இருந்தாலும் சரி ஓகே, ஒரு நம்பிக்கை தான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வைசாக் கிட்ட வந்து உனக்கு கதை பிடிச்சிருக்குன்னா ஓகேப்பா ப்ளீஸ் சைன் பண்ணிவிடு, கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவ் ஷைன்ஸ் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஐ திங்க் ஒரு 1.5 years இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் வந்து நம்ம மீட் பண்ணும்போது. அந்த வகையில் ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் மணிகண்டன், உங்கள் 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. வைசாகை வந்து இந்த படத்தில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அவர் மேலே ஒரு தனி இசை கலைஞன் அப்படின்றத தாண்டி, பொதுவாக தனி இசை கலைஞர்களுக்கு வந்து அவங்க பாட்டு நல்லா பண்ணிடுவாங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்குன்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் நம்பி ஐ ஹோப் அவர், நான் பார்க்கும்போது எங்கள் குழந்தைய பார்க்கும்போது நல்லா தான் எங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா அவர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாருன்னு நான் நம்புகிறேன்.
ப்ரெசன்ட் மீடியாவுக்கும் வைசாக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அந்த வகையில் ஸோ ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ ஓவர்வெல்ம்ட். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் த டோர் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு வந்து நம்ம கதவை தட்டாது. நம்ம தான் போய் அது கதவை தட்டணும். பலமாக தட்டணும், பலமுறை தட்டணும். அது திறக்கும். திறந்து அதுக்கப்புறம் நம்ம திறமையை நிரூபித்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, சினிமாவில் ஜெயிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம். ஆனால் இன்றைய வாழ்க்கை வந்து அதை கொஞ்சம் எளிதாக்கியிருக்கு. இன்றைக்கி வந்து நீங்கள் திறமைசாலி, உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குன்னா நீங்கள் அதை ஈஸியாக ஷோகேஸ் பண்ணிடலாம். நிறைய திறமை, கொஞ்சம் முதலீடு இருந்தால் போதும், உங்களுடைய திறமை வந்து கோடானு கோடி மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அந்த நம்பிக்கையோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்மளே பார்த்துருப்போம், தெருமுக்குள்ளே யாரோ ஒருத்தர் ஒரு 4 பேரோட ஒரு சின்ன கேமராவை வச்சுக்கிட்டு அவங்க 4 பேர் நடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே எந்த நம்பிக்கைனா, என்னைக்காவது ஒரு நாள் நான் எடுக்கிற இந்த படம் பெரிய திரையில் வந்துடாதா, என்னோட பேர் பெரிய திரையில் வந்துடாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பிரசன்னா சார் சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கை வந்து இன்னைக்கு நிஜம் ஆயிருக்கு. அந்த நம்பிக்கையின் ஒரு முகமாக வந்து நான் இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமியை பார்க்குறேன். ஸோ அவர் இந்த இடத்துக்கு வந்த அந்த மகிழ்ச்சியை அவரோட வாயாலேயே நம்ம கேட்போம். சார் ப்ளீஸ். இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே மேடையில் இருக்கிற என்னோடய டீம் எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி. என்னென்னா, இப்போ பிரசன்னா, வினோத்னா எல்லாரும் ரொம்ப நேரம் நான் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு வச்சுருந்தனோ எல்லாத்துக்கும் நீட்டி விலாவரியாக சொல்லிட்டாங்க. நான் இப்போ திரும்ப அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கிட்டத்தட்ட இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்சில் ரொம்ப எலாபரேட்டாக எல்லாத்து பேரையும் மென்ஷன் பண்ணி சொன்ன மாதிரி அவ்வளோ பேர்த்துக்கும் நான் எவ்வளோ தடவை சொன்னாலும், இன்னொரு 1000 தடவை சொன்னாலும் அவங்க எல்லாத்துக்கும் தான் நான் திரும்பவும் நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே இப்போ என்னுடைய நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக வினோத்தை நான் சொன்ன மாதிரி அங்கே அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப சின்ன டைம் தான் இருந்துச்சு. இதில் ரொம்ப முக்கியமாக பக்கபலமாக இருந்தது மீடியாவோட சப்போர்ட்டு தான், ப்ரெசன்ட் மீடியாவோட சப்போர்ட்டு தான். அவங்க ப்ரெசன்னாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இப்போ மட்டும் இல்லை, நக்கலைட்ஸ் ஆரம்பித்த 4வது வீடியோவிலேருந்து எங்களுக்கு 3வது வீடியோவிலேருந்து எங்களுக்கு ப்ரெசன்ட் மீடியாவோட சப்போர்ட்டை நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம், டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். அது மொத்த நக்கலைட் சார்பாக எனக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு அவங்க 2-3 பேர் விட்டுட்டாங்க, அதை நான் கண்டிப்பாக சொல்லணும். அவங்க ஞாபகப்படுத்துனாங்க, அவங்க தான் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. அண்டு முக்கியமாக அதில் சுரேஷ் சந்திரா சாருக்கு கடைசி ஒரு 2 வாரம் தான் இருந்துச்சு. சுரேஷ் சந்திரா சார் அண்ட் டீமுக்கு எங்களுடைய ரொம்ப நன்றி ஆன் பிஹாஃப் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ். அண்டு ஆன்லைனில் அதே மாதிரி பண்ண சித் அண்ட் கோகுலோட கான்ட்ரிபியூஷனும் இதில் ரொம்ப அதிகம். அவங்களுக்கும் எங்களுடைய ரொம்ப பெரிய நன்றி. அண்டு திரும்ப சொல்லணும்னா, இது பெரிய நாங்கள் எங்கள் டீமுக்கு நான் எவ்வளோ தடவை வேணாலும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், எனக்கு நன்றியை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ. எங்களுடைய முதல் படத்தை இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றினதுக்கு ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம பாய் நெக்ஸ்ட் டோர், பாய் நெக்ஸ்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு மணிகண்டன் சார் அவரை பார்க்கும்போது நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஃபீல் தான் வரும். ஏன்னா அவர் எடுத்துக்கிற கதைகள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் ஹீரோக்காக என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்குற ஒரு நிலை இருக்கும்போது, இல்லை இதெல்லாம் வேணாம், இவ்வளோ போதும், நான் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிக்கிற, கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, அந்த கதைக்கு தேவையான எல்லா வேலைகளையும் கடைசி வரைக்கும் கூட இருந்து பண்ணுற ஒரு அற்புதமான கதாநாயகனாக தான் நான் மணிகண்டன் அவர்களை பார்க்குறேன். ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ இல்லை, ஜீரோ ஃப்ளாப் ஹீரோ அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஹேட்ரிக் அடிச்சிருக்க திரு மணிகண்டன் அவர்கள் தன்னோட மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குமாறு அழைக்கிறேன். முதல்ல மேடையில் இருக்கிற என்னோட டீம், அப்புறம் மேடைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற எங்கள் டீம் 2 பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கங்கள். ஏன்னா இவங்களுக்கு இப்போ முக்கியமாக எல்லாரும் ஒரே டீம் தாங்கிறது இந்த படத்தோட வெற்றி ப்ரூவ் பண்ணிருச்சு. இல்லைனா எங்கள் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி முடித்த கொஞ்ச காலத்தில் இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்தியை
நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் எடுத்து சொன்னதுனால தான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு. இதுக்கு வந்து இந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கு. ஐயோ அப்பா, இதுக்கப்புறம் ஒழுங்கா இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும், நம்ம வேலை செய்கிறது பத்தாது அப்படிங்கிறது. இப்போ எங்கள் டீமுக்கு நன்றி சொல்கிறது நான் ஆல்ரெடி நிறைய தடவை அவங்கக்கிட்ட சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூட பார்க்கும்போது சொல்லிக்கலாம். பட் ஆனால் இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான். ஏன்னா யோசித்து பார்த்தா ஒரு சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப சின்ன ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம். ப்ரொடியூசர்ஸில் இருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பித்து இப்போ நானுமே ஒரு யூடியூப் சேனலில் இருந்தோ அரல்ஸ் டெலிவிஷனில் இருந்து ரேடியோவில் இருந்து அப்படி இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம். இப்போ வந்து சினிமா எடுத்துடலாம், அது பெரிய தனி போராட்டம்னு வச்சுக்கலாம். பட் அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்கே அந்த கடைசி லெக்கு தான் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனை. ஏன்னா எப்படி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையை இப்போ ஒரு பெரிய மலை போல பிரச்சனையை வந்து பயங்கர பனி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியாக டிஸ்ரெகார்ட் பண்ணியிருக்கப்படும். இது என்னப்பா இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது. பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை வந்து சரியான விதத்தில் எங்களை கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு, அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைனில் வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த ரொம்ப ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும், அப்புறம் இந்த படத்தை திரையரங்க உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும், அப்புறம் அது எல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி. ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு நானே சொல்லிக் கொள்வது தான் ஓகே. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டென்ட்டை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அது மட்டுமே போதும். ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னென்னா, நான் வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொருட்செலவில் கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட்டு தான், எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான். பட் ஆனால் ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் இந்த சின்ன கதைக்கு நான் எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலையுமே அவங்க கேட்கல, எந்த கேள்வியுமே கேட்கல. இப்போ இந்த டீம் உங்களால் இந்த 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 2.5 மணி நேரத்தில் என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. எங்கள் டைரக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்கிறதுக்கு நன்றியை தவிர்த்து புதுசாக எதுவும் இல்லை. ஆனால் நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல வேண்டியது இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தகுதியானவை தப்பி பிழைக்கும், தரமானவை கண்டிப்பாக வெற்றி அடையும். எல்லாருக்கும் பிடிச்ச குடும்ப திரைப்படமாக நிறையா இருந்திருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச குடும்ப படம் எதுனா கண்டிப்பாக நம்ம எல்லாம் குடும்பத்தை சொல்லுவோம் இல்லையா? அந்த மகிழ்ச்சியான இந்த தருணத்தை கண்டிப்பாக ஒரு புகைப்படமாக நம்ம பதிவு பண்ண வேண்டியது அவசியம். ஸோ திரைப்படத்தை சார்ந்த மற்ற கலைஞர்களும் தயவுசெய்து மேடைக்கு வாங்க.